தவறுமா. உன்னோட மில்க் செக்ரீஷன், நீ எவ்வளோ தண்ணி குடிக்கிற, நான் இப்போ சொல்லி கொடுத்த உணவை எப்படி சாப்பிட்றது பொறுத்து ரொம்ப முக்கியம். இதில் ஒரு வீட்டில் யாருன்னா நமக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்க கொண்டாங்கன்னா பால் நின்றுடும். நிறைய பேருக்கு துக்கம் இருக்கக்கூடாது. மனசில் டென்ஷனும் துக்கமும் இருந்தால் பால் செக்ரேஷன் குறையும். எதிர்கால பற்றின பயம், நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரிலான உணர்வுகள் கூட இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன், அம்மாவை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் குடும்பமேன்னு சொல்லிட்டு. பால் சுரக்கணும்னா தண்ணி நிறைய குடிக்கணும். நான் சொன்ன உணவுகள் புரதம் ஜாஸ்தி இருக்கணும், கொழுப்பு இருக்கணும். உங்களோட பிரெஸ்ட் மில்கில் கொழுப்பும் புரதமும் தான் அதிகம் சுரக்குது. நீங்கள் அதை அதிகம் சாப்பிடுங்க, அதுக்கு சப்ளைக்கு பிரச்சனையே வராது. அந்த மாதிரி கருத்தெல்லாம் கிடையாது. ஏன் குறையுதுன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் உடலை ரெடி பண்ணிக்க மாட்டீங்க. அந்த குழந்தைக்கு இருந்த மாதிரி உடல்நிலை உங்களுக்கு இல்லாத போனால், உங்கள் உடலில் சக்தி இல்லாத போனால் தான் குறையும். அப்போ அந்த சக்தியை நீங்கள் தினம் தினம் உணவு மூலியமாக, ஒரு உள்ளத்தின் எண்ணம் மூலியமாக கொடுத்தீங்கன்னா வந்துடும். எல்லாத்தோட முக்கியம், நான் கண்டிப்பாக கொடுப்பேன், என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பேன் அப்படின்ற நினைப்பே தாய்ப்பாலை சுரக்க வைக்கும். உணவு முக்கியம், அதை விட முக்கியம் என்னானாலும் என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் ஊட்டுவேன் அப்படின்ற அந்த திண்ணமான எண்ணம் தாய்ப்பால் சுரக்க உதவும்.